Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the holy name of God. மீண்டும் இந்த வாரத்தின் கடைசி நாளில் நாம் 180 தியானங்களை நீதிமொழிகளிலிருந்து நாம் கவனிப்பதற்கு தேவன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நம்முடைய வாழ்நாட்கள் கூட்டி தந்ததற்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for adding one more day and giving one more opportunity to come to this day, which is the last day of this week, to meditate 180 devotions from the book of Proverbs. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் இம்மட்டும் நமக்கு போதுமானவராய் இருந்தார். The Lord was sufficient for us so far. அவருடைய வேதத்தின் சத்தியங்களை தேவன் கிருபையாய் நமக்கு வெளிப்படுத்தி தந்தார். The Lord has graciously revealed the truth of His Bible for us. இன்றைக்கும் அவரே நமக்கு முன்பாக நல்ல போதகராய் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord descend down as a good teacher and bless us today. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அமிழ்ந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு ஜெய ஜீவியம் செய்ய உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். என் இயேசுவே எந்தனை காத்து கொள்ளும். என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். என் இயேசுவே எந்தனை காத்து கொள்ளும். என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். பொன்முகத்தை ஏழை நான் பார்க்குமட்டும் பொன்முகத்தை ஏழை நான் பார்க்குமட்டும் பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை வைத்து கொள்ளும். இயேசுவே Lord Jesus, உம்மையே நோக்கி பார்க்க கிருபை தார். give us grace to look at you, Lord. நீர்தான் ஞானம், நீர்தான் புத்தி, நீர்தான் அறிவு, நீரே நல்ல ஆலோசனை கர்த்தாவே. Lord, you are our wisdom, you are our knowledge, you are our understanding and discretion, Lord. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் பரிசுத்த ஜீவியம் நிறைவேற்றவே முடியாதப்பா. Lord, we cannot lead a holy life but without you, Lord. எந்த மனுஷனையும் தேறினவனாக நீர்தான் நிறுத்துகிறீரப்பா. Lord, you are the one who makes every man perfect, Lord. இந்த கால வேளையிலே எங்களை இன்னும் பரிசுத்தத்திலேயும் பக்தியிலேயும் தேவ தயவிலேயும் கிருபையிலேயும் பெருக பண்ணும்படி இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து உம்முடைய மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தித்தார். Lord, this morning, Lord, reveal greatness from this book of Proverbs, that we may, Lord, grow more in your holiness, your favor, your grace and mercies, Lord. இந்த நாள் எங்களோடு பேசும். Speak with us today, Lord. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
கேட்ட வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தார். Give us grace that we not only as hearers but also doers of your word, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. நீதிமொழிகள் தியானங்கள் 180 இன்றைக்கு நாம் 42வது தியானத்திற்குள் ஆண்டவர் பிரவேசிக்க கிருபையாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். The Lord has graciously given us mercy to enter the 42nd devotion from the book of Proverbs. கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். God is truly good. நம்முடைய தியானங்களிலே 7 வாரங்களை நாம் இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம். We are completing 7 weeks in our devotion by today. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல நடத்துவார். The Lord who led us thus far will also lead us henceforth. நாம் இன்றைக்குள்ள தியானத்திற்குள்ளே நேரடியாய் நாம் கடந்து செல்வோம். Let us directly enter into today's devotion. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 11 வசனங்கள், அதை தொடர்ந்து 16 19 வசனங்கள். Proverbs chapter 2 verses 10 to 11 and from verses 16 to 19. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you. 16ஆம் வசனம். Verse 16. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God. அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. For her house leads down to death and her paths to the dead. None who go to her return, nor do they regain the paths of life. எச்சரிப்புகளில் மிக பிரதானமான முக்கியமான எச்சரிப்பை இங்கே ஞானி கொடுக்கிறார். Here the wise man gives the most important and the primary important warning here. அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கு சாய்கிறது, அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவனும் திரும்புகிறதும் இல்லை, ஜீவ பாதைகளில் சேருகிறதும் இல்லை. Our paths lead down to the dead and none who go to her return, nor do they regain the paths of life. இவள் யார் என்றால் இவள் ஒரு வீட்டு பெண்மணி, இவள் ஒருவனுடைய மனைவி. So she is a housewife, she is the wife of a man. ஆனால் தன்னுடைய இளவயதின் நாயகனை விட்டுவிட்டவள், தன் தேவனுடைய உடன்படிக்கை மறந்தவள், இச்சகமான வார்த்தைகளால் வாலிபர்களை வஞ்சிக்கிறவள். She is a woman who forsook the companion of her youth, who forgot the covenant of her God, and who flatters with her words to attract the young men. இதிலிருந்து தப்புவிக்கப்பட ஞானமும் புத்தியும் நல் யோசனையும் தேவை. We need wisdom, knowledge, discretion and understand to be delivered from this. கர்த்தர் இந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கு தருவாராக. May the Lord give this grace to every one of us. அவள் எப்படி தன்னுடைய வாலிபர்களை, தனக்கு முன்பாக இருக்கிற இளைஞர்களை அல்லது மற்ற பிள்ளைகளை எப்படி தன்னுடைய வலையிலே சிக்க வைக்கிறாள் என்றால் 2 விதம். So how is she trying to draw all the young men and other people into her net? It is of 2 ways. ஒன்று, இச்சகமான வார்த்தைகளாலேயே அவர்களை கவர்ந்து விடுகிறாள். One, she attracts by flattering with her words. இரண்டாவது, அவள் எப்படி கவருகிறாள் என்றால் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், and second, when you come to Proverbs chapter 7 and verse 10, அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள்னு போடுறது. it is written, and behold a woman comes to meet him dressed as a harlot and cunning of heart. இவள் வேசி அல்ல, she is not a prostitute, வேசியினுடைய ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு வருகிறாள். but she is dressed as a harlot and she comes away. நம்முடைய ஆடையும் ஆபரணமும் மிக மிக முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது. Our dressing and ornaments are very important and to be taken care of. எல்லா ஆடையும் எல்லா ஆபரணமும் தகுதி உள்ளது அல்ல. It's not that all the dressings and all your ornaments are worthy. எல்லா ஆபரணமும் எல்லா ஆடைகளும் ஒரே செய்தியை சொல்லுகிறதும் இல்லை. It's not that all your dresses and all your ornaments speak out the same message. இன்றைக்கு நான் பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு
ஆள் பாதி ஆடை பாதி. Today the title of my sermon is Dressed on Purpose. ஆள் பாதி ஆடை பாதி. Dressed on purpose. ஆம், ஆடைகள் என்று பேசும்போது சிலருக்கு சற்று நெருடலா இருக்கும். ஏனென்றால் என்ன பாஸ்டர் Dress தான் எல்லாமே வா, இதை பத்தியே பேசுறீங்களேன்னு சொல்லுவாங்க. So when we speak about this dressing, some people may feel it somewhat hesitating. What pastor is that? Dressing is all everything. உண்மைதான், வஸ்திரம் என்பது எல்லாமே இல்லை. It's true, dressing is not everything. வஸ்திரம் என்பது வாழ்க்கை இல்லை. Dressing is not your life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை தீர்மானிக்கிறதுல வஸ்திரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்றத மறந்துடக்கூடாது. But don't ever forget that dressing has an important role to speak about the standard of our life. நான் வேதத்திலே சொல்ல முடியும், எத்தனையோ வசனங்களை காட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையை விட ஆடைகள் முக்கியமானது இல்லை என்று காண்பிப்பதற்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, சந்தேகமே இல்லை. I can also show you many verses which can prove that our dressing is not more important than our life. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், If you read 1 Peter 5 and verse 5, அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. here it is written, clothe yourself all of you with humility toward one another. அதாவது உங்க வஸ்திரத்தை பார்க்கையில ரொம்ப முக்கியமானது வந்து மனத்தாழ்மை இருதயத்திலே அணியப்பட வேண்டும். So clothing humility in your heart is more important than wearing your dress. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, If you read 1 Peter chapter 3 verses 3 and 4, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று வாசிக்கிறோம். we read, your beauty should not come from outward adornments such as elaborate hairstyles and the wearing of good jewelry or fine clothes. Rather it should be that of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit, which is of great worth in God's sight. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், And when Apostle Paul writes to Colossians, you can read in Colossians chapter 3 and verse 12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். Here we read, put on then as God's chosen ones, holy and beloved, compassionate hearts, kindness, humility, meekness and patience. நம்முடைய சரீரத்துல நம்ம போடுற வஸ்திரங்களை பார்க்கிலும் நம்முடைய மனதில் இருக்கிற குணமாகிய வஸ்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது என்பதை வேதம் சொல்லுகிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. The Bible says that the clothing that we wear in our heart is more important than the physical dressing that we make. ஆனாலும் But still, வஸ்திரம் என்பது மிக முக்கியமானது அப்படின்றத நீங்க வந்து குறைச்சு மதிப்பிடவே கூடாது. you should never undermine that dressing is also important. ஒன்றை முக்கியப்படுத்துவதனால இன்னொன்றை நம்ம குறைத்து விடவும் கூடாது. Just because we give an importance to one thing, it doesn't mean that we undermine the other one. அதனால தான் சொன்னேன், ஆள் பாதி ஆடை பாதி. That's why I said you dressing we should be dressed on a purpose. ஆளும் முக்கியம், ஆடையும் முக்கியம். A man is also important, his clothing is also important. இது ரொம்ப ரொம்ப கவனம். This should be very ஆடை சரியாக இருந்து ஆள் சரியா இல்லனா அதுவும் தப்பு தான். So if your dressing is correct and the person is not right, then it is also wrong. ஆள் சரியா இருந்து ஆடையை சரியா அணியலனா அதுவும் தப்பு தான். And if the person is right but not dressed properly, it is also wrong. ஏன் இந்த வஸ்திரங்கள் முக்கியமான இடத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிடிக்கிறது என்றால், Why does the dressing become or take an important role in the life of a person? முதலாவது, வஸ்திரம் என்பது நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. First, dressings defines who you are. அது உங்களை விளக்கி காண்பிக்கிறது. It defines you. நீங்கள் எதற்காக நிற்கிறீர்கள், உங்கள் நம்பிக்கைகள் என்ன, உங்கள் வாழ்க்கையில எதை முக்கியப்படுத்துகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவது வந்து வஸ்திரம். So it is the one which describes or declares who you are and what you stand for to the society. நீங்கள் என்ன தகுதியில் இருக்கிறீர்கள், என்ன பதவியில் இருக்கிறீர்கள், உங்களுடைய பின்னணி என்ன, நீங்கள் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் பெருமளவு தீர்மானிப்பது வஸ்திரம். It is your dressing that actually determines who you are, what is your personality, what is your background, where do you stand. வஸ்திரம் என்பது வெளியரங்கமாக நம்ம உலகத்துக்கு நம்மை காண்பிப்பது, அதான் வஸ்திரம். So it is actually showing ourselves to the outer world. அது தலை முதல் பாதம் வரைக்கும் நாம எப்படி நம்மை groom பண்றோம், அதான் வஸ்திரம். How do we groom ourselves right from head to toe is dressing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்ம வஸ்திரத்தை கொண்டு ஒரு செய்தியை நாம உலகத்துக்கு சொல்றோம்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. And there is no that you can never deny that you always give a message to this world through your dressing. இந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்துல In, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து கொண்டுன்னு போட்டிருக்கு. so here in Proverbs 7:10 it says she is dressed as a harlot. அதாவது இந்த பெண்ணுடைய தலையில நெத்தியில வந்து தான் ஒரு வேசி, தான் ஒரு ஒழுக்கமற்ற பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் போட்டுட்டு அல்லது ஒரு பெரிய தலைப்பாகையை வைத்துக்கொண்டு அவள் போகல. So here this woman did not wear a turban or did not have a title on her head saying that she is a harlot or she is an immoral woman. அவள் வந்து ஒரு ஒழுக்கமற்ற பெண் என்பதை ஒரு பச்சை குத்தி கொண்டு போகல. She never had a tattoo saying that she was an immoral woman. என்ன சொல்ல விரும்புறேன்னா எல்லாம் வாஸ்து தெரிஞ்சுக்கல. So what I want to say is they cannot read and know it. யாரும் வாஸ்து தெரிந்துக்கல. People did not know her by reading her. அந்த டைட்டில் வந்து படிக்கல அவங்க. They did not read the title that was on her. வஸ்திரத்தை தான் பார்த்தாங்க. They just looked at her dressing. வஸ்திரத்தை பார்த்த உடனே இவள் என்ன வேலை செய்கிறவள் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. So once they saw her dressing, they found out what work she is doing. ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன்னுடைய வஸ்திரங்களை குறித்து கவனமா இருக்கணும். A child of God should be very careful about her dressing. அதே போல தான் பழகுகிற, நெருங்குகிற, சேருகிற மக்கள் எவ்விதமான வஸ்திரங்களை அவங்க அணிகிறாங்கன்றதையும் கவனிக்கணும். And also they should be very careful about the dressing of the people whom they acquaint with, whom they move around. அந்த வஸ்திரத்திலேயே அவர்கள் வந்து எச்சரிப்படைச்சிடணும். They should be very careful about the dressing. அதை பார்க்கும்போதே ஒரு உணர்வு வரணும், மனசுல வந்து நமக்கு தெளிவு வரணும். நாம யார் வீட்டுக்கு போறோம், யாரோட பழகுறோம், எப்படிப்பட்டவர்களோட நெருங்குகிறோம் அப்படின்றதுக்கு வஸ்திரம் ஒரு பெரிய அடையாளமாய் அவர்களை வெளிப்படுத்துகிறது. Dressing is a great symbol or a sign that reveals a personality, so we have to easily identify and know where we are going, with whom are we acquainting with. ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு எடுக்கும் பொழுது கூட when you take a person for or recruit a person in a company, அந்த வேலையினுடைய ஆளினுடைய வேலை செய்ய விரும்புகிற அப்ளை பண்ற பிள்ளைகளுடைய பயோடேட்டாவையும் அவர்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் பார்த்து அவங்க வேலைக்கு எடுத்துறது இல்லை. they do not recruit people based upon their biodata or qualification and experience alone. அவங்க ஆளை நேரா வர சொல்றாங்க. they'll call the person. நேரா வர்ற பிள்ளைங்க இன்டர்வியூக்கு எப்படி போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். you know people how they go for interviews. சில வருஷங்களுக்கு முன்பாக some years ago இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்று சொல்லுகிற இந்தியாவில் உள்ள ஒரு கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்க்கு வந்து வேலை எடுக்கிற பணி நடந்து கொண்டிருந்தது. So there was a recruiting process going on for Indigo Airlines of India. நம்ம சபையில 2 பிள்ளைங்க அந்த கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தாங்க. So 2 of our church members were working in that company. ஏர்போர்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்க. They were airport staff. எனக்கு தெரிந்த ஒரு தம்பிக்கு வேலை இல்லை. So one of my brother whom I know, he did not have a job. அந்த தம்பி என்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தான், அங்கிள் எங்கேயாவது எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. He was asking me, uncle, get me some job. அப்போ அவன் ஏர்போர்ட்ல வேலை செய்யணும்னு விரும்பினான். So he decided to work in airport. விமானத்துல வேலை செய்யணும்னு விரும்பினான். He decided to work in an airplane. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் வந்து ஒரு நாள் அவர்கள் வந்தபோது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏமா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்க கொடுக்க முடியுமா? இந்த ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் வந்து விமானத்துல பணியில சேரணும்னு விரும்புறான், ஏதாவது நீங்க வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? So I immediately remembered these girls who were working in airport. I told them, can you recommend something to get a job for him? அப்போ அவங்க கண்டிப்பா நான் செய்றேன் பாஸ்டர், நான் வந்து எனக்கு தெரிந்த அதிகாரிகள்ட்ட பேசுறேன்னு சொல்லி அவங்க பேசி அவங்களுக்கு இன்டர்வியூடைய தேதி எல்லாம் அறிவித்து அவங்க வேண்டிய ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்திருந்தாங்க. So they somehow spoke with the officers and gave a date for appointment or for interview and gave everything to him. அந்த இன்டர்வியூக்கு இந்த தம்பி போனாரு. This boy went for that interview. ஆனா இன்டர்வியூ போயிட்டு வந்தாரு, அவங்க வேலைக்கு கூப்பிடவே இல்லை. So he returned back from interview but they never called back. அப்போ நான் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், என்னம்மா வேலைக்கு எடுக்கல போல இருக்கே, இன்டர்வியூலாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாரு, எதுவும் பெருசா கேள்வியெல்லாம் கூட கேட்கலையாமே, என்ன வேலையில் எடுக்கலையான்னு கேட்டேன். So I asked those young girls what happened to the employment. They did not call back, it seems. They did not even ask him more questions, but what did happen? அந்த பிள்ளைங்க ரொம்ப வருத்தத்தோடையும் தயக்கத்தோடையும் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா இது வந்து அவர் வந்தார் இன்டர்வியூக்கு, ஆனால் அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்த ஹெச்ஆர் வந்து சொன்னார், அந்த பையன் சரியாக ஷேவ் கூட பண்ணாமல் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறான், இவனை நான் எப்படி இந்த கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறது, இன்டர்வியூன்னு தெரிஞ்சே இவன் இப்படி வர்றானே, இவனுக்கு எப்படி நான் வேலை கொடுப்பேன்னு வேலை கொடுக்கல. So those girls told me with hesitation, pastor, they told he came for the interview, but the HR told me he came to the interview even without shaving. So how can I take a person having known that it's an interview but who have not come in a modest way? பாருங்க, இப்போதான் நான் நினைச்சேன், ஒரு உலக கம்பெனி வெறும் படிப்பையும் வெறும் வந்து
குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸையும் விருப்பத்தையும் பார்த்து உடனே எல்லாரையும் வேலைக்கு எடுத்துறது இல்ல. So even in a company in a world will not recruit a person based upon the experience, age, biodata and his qualification. என்னதான் அவர்களை குறித்து நாம் வந்து சிபாரிசு செய்தாலும் ஆளை பார்க்காம அவங்க எடுக்கிறது இல்ல. No matter how much we may recommend, they will not take into job without seeing him. அப்பதான் நான் நினைத்தேன், உண்மையாவே ஆள் பாதி ஆடை பாதி தான். Only then I thought half is the person and half is his clothing. அந்த தம்பி நல்ல தம்பி, எனக்கு நல்லா தெரியும். That brother is a good brother, I know him very well. ஆனா அன்றைக்கு அவன் சற்று அசட்டையாக அவன் போனதுனால அவனுடைய தோற்றம் ஒரு செய்தியை அந்த இன்டர்வியூ பண்ணவங்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தினது. So but that day, since he went so ordinarily, so coolly, his appearance in his dressing revealed a message to them. அவன் மேல் அந்த கம்பெனிக்கு நம்பிக்கை வரல. The people did not have a trust on him. பாருங்க, நம்முடைய வஸ்திரங்களை குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும். We should be very careful about our dressing. நம்மிடத்துல வருகிறவர்களும் எப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தரித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம சரியா கணிக்க தெரியணும். And we should also able to estimate people who come to us about their dressing. இதுல வந்து சில பேருக்கு தங்களுக்கும் கண்ட்ரோல் கிடையாது, அவர்கள்ட்ட அன்றவங்களுக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. So in this aspect, some people don't have control and they don't also estimate the people who come to them. வேதத்தின்படி வஸ்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ரொம்ப தெளிவாக அழகாக பல இடங்களிலே வேதம் நமக்கு சித்தரித்து சொல்லுகிறது. This Bible also describes in many places how it gives importance to dressing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் இன்னைக்கு 4 வார்த்தையில இதை டிஃபைன் பண்றேன். So I want to define in 4 words today. ABCD. I want to enlist as ABCD. ரொம்ப சிம்பிளா நீங்க விளங்கிக் கொள்ளும்படி. That you may understand it easily. நீங்க வஸ்திரம் இனிமேல் அணியும் போது, வாங்கும் போது, நீங்க மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது கூட இந்த 4 வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிடுங்க. When you dress yourself or buy a clothing or get a clothing for someone else, have these 4 words in your mind. முதலாவது, First, your dressing must be an appropriate dressing. உங்களுடைய வஸ்திரம் வந்து தகுதியான அல்லது பொருத்தமான வஸ்திரமா இருக்கணும். First, your dressing should be an appropriate dressing. பொருத்தமான வஸ்திரம். Appropriate dressing. ஒரு வஸ்திரத்தை நீங்க வாங்கும் போது, தெரிந்தெடுக்கும் போது, இது நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும், இது யாருக்கு வாங்குறேன் அப்படின்னு தெரிந்துக்கணும் முதல்ல. So while you choose a dress, you should first ask a question, for whom am I getting this dress? ஒருவருக்கு பொருந்தும் ஆடை இன்னொருவருக்கு பொருந்தாது. A clothing which is appropriate for one may not be suitable for the other. முதலாவது நான் சொல்வேன், எதுல முதல்ல பொருத்தம் பார்க்கணும்னா, நீங்கள் எந்த பாலர் அப்படின்னு முதல்ல நீங்க பொருத்தத்தை கரெக்டா அங்க தேடணும். So first you have to find the appropriation, find the dress appropriate to your gender. ஆணுக்குரிய வஸ்திரம் இருக்கு, பெண்ணுக்குரிய வஸ்திரம் இருக்கு. There is a dress for men and a dress for women. நம்ம ஊர்ல துணி கடைக்கு போனீங்கன்னா, when you enter a garment shop in a place, சில கடைகள்ல உள்ள போகும்போதே கேட்பாங்க, சொல்லுவாங்க, first floor ladies, second floor gents, இப்படி கத்திட்டே இருப்பாங்க. So they used to say at the entrance, you have first floor for ladies, second floor for gents. இன்னும் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சின்ன பிள்ளைங்களுக்கு, செகண்ட் ஃப்ளோர் பெரியவங்களுக்கு, தேர்ட் ஃப்ளோர் ஜென்ட்ஸுக்குன்னு சொல்லுவாங்க. And they will also say first floor for kids, second floor for the elders and the third floor for gents. சில இடத்துல சத்தம் போராட்டி கூட நீங்க லிஃப்ட்ல ஏறும்போது அங்க கிளியரா போட்டுருப்பான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும், தேர்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும். And also some places when they don't even make noises, you have something written on the list which says in which floor which is available. இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ளோர் மாதிரி போய் Dress வாங்கிட்டு வந்துடுறாங்க. Today many people change the floor and get their dressing. பையன் வந்து பொண்ணு Dress போட்டுருக்கான், பொண்ணு வந்து பையன் Dress போட்டுருக்கான். A boy wears a girl's dress and a girl wears a boy's dress. உபாகமத்துல வாசிக்கும் போது, உபாகமம் 22:5 வாசித்தீங்கன்னா, if you read Deuteronomy 22:5, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு போட்டிருக்கு. It is written, a woman must not wear men's clothing nor a man wear women's clothing, for the Lord your God detests anyone who does this. அப்போ வஸ்திரம் எடுக்கும் போதே நீங்க உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் சரி, இத போட்டா என் பையன் மாதிரி தெரியவானா, என் பொண்ணு மாதிரி தெரியவானான்னு கேட்டுட்டு தான் நீங்க வாங்கணும். So whenever you choose or buy a dress, you should have a question whether if my children wear this dress, will a boy look like a boy and if a girl will look like a girl. இன்னைக்கு நிறைய பையன்களை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுது, பொண்ணை பார்த்தா பையன் மாதிரி தெரியுது. Today many boys appear to be girls and many girls appear to be boys. நான் சமீபத்துல ஒரு வீட்டுக்கு டெடிகேஷனுக்கு போயிருந்தேன். Recently happened to go to a house for dedication. அதுல ஒரு தம்பி இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். I saw a boy moving here and there. நிச்சயமா சொல்றேன், அவன் என்கிட்ட
என்கிட்ட திரும்பி வந்து பேசுற வரைக்கும் அது ஒரு பெண்ணுனே நான் நினைச்சிட்டு இருந்தேன். And truly I could say, until he came and spoke with me, I thought it was a girl. ஏன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ல இருந்து 15 வசனம் போட்டிருக்கு. It is written in 1 Corinthians chapter 11 verse 14 and 15. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? Does not even nature itself teach you that if a man has long hair, it is a dishonor to him, but if a woman has long hair, it is a glory to her? அங்க பாத்தீங்கன்னா Dress பார்த்தாலும் பொண்ணு மாதிரி தான் Dress போட்டிருக்கான். So there if you see at his dressing, it also appears like a girl. பின்னால இருந்து பாத்தீங்கன்னா அவன் தலைமுடிய பாத்தீங்கன்னா பெண்ணை போலவே தலைமுடிய வளர்த்து வச்சிருக்கான். And when you see from back, his hair was also long hair like a girl. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க மாடர்ன்னா எல்லாமே மெஸ்ஸியா இருக்கணும், எல்லாமே குளறுபடியா இருக்கிறதா மாடர்ன். So today many people consider if it is modern, it should be always messy. பொண்ணை போல பையன் ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பையனை போல பொண்ணை ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பொண்ணை போல பையன் முடிய வளர்க்கிறது, பெண் வந்து பையனை போல மொட்டையா முடிய வெட்டுறது. A girl dressing like a boy and a boy dressing like a girl, and a boy growing up hair like a girl, and a girl cutting hair like a boy. நீங்க அப்ரோப்ரியேட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. You dress appropriately. உங்கள் பெண்மையை நீங்க வந்து கொண்டாடுங்க. You celebrate your femininity. பெண்கள் வந்து பையனை போல இருக்கணும் ஆசைப்படக்கூடாது. Don't desire, girl should not desire to be like boys. அதே போல பையன் நீ பையனை போல இருப்பா, பொண்ணை போல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. And you boy, you be like a boy, you don't have to be like a girl. ஆண்டவர் உனக்குன்னு ஒரு அழகை வச்சிருக்கிறாரு, உனக்குன்னு ஒரு தோற்றத்தை வச்சிருக்கிறாரு. God has given you a beauty, God has given you a stature. அத விதமா அப்ரோப்ரியேட்டா Dress வாங்கணும். Therefore you get your dress appropriately. ரெண்டாவது நான் சொல்வேன், Second I could tell you, appropriate dressன்றது வந்து not only according to your gender, நீங்கள் எந்த பாலர் என்பதை பொறுத்து மாத்திரம் நீங்க வஸ்திரம் அணிய கூடாது, தோற்றமா இருக்க கூடாது. ரெண்டாவது உங்கள் வயதுக்கேற்றபடி நீங்க வஸ்திரம் போடணும். it is not only getting dress appropriate to your gender, second dress appropriate to your age. சில பேருக்கு இதுவும் தெரிய மாட்டேங்குது. Some people don't know even this. நிறைய வளர்ந்தவர்கள் கூட குழந்தைகள் செக்ஷன்ல தான் போய் Dress வாங்குறாங்க. There are many adults who go to children's section to buy the dress. அவங்க Dress பாத்தீங்கன்னா ஒன்னு ரொம்ப டைட்டா இருக்கும் அல்லது ரொம்ப குட்டையா இருக்கும். Their dress might be either very short or very tight. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏதோ மாரிகிரி செக்ஷன் மாதிரி போய் வாங்கிட்டாங்க போல Dress. I used to think very often, did they change their section and get the dress? வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமா நீங்க Dress வாங்கணும். You have to get your dress as an adult. உங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, உயரத்துக்கு ஏற்ற மாதிரி Dress வாங்குங்க. Get your dress according to your height and according to your size. அப்பதான் உங்க Dress வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கும். Only then your dressing will be appropriate. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு Dress வாங்கும்போது கூட யோசித்து வாங்குங்க. Even when you get your dress for your kids, you think about it. இது எப்படி நான் வாங்குறேன்? How do I get this? என் பிள்ளைகளை வந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தும் போது இந்த பிள்ளை வந்து பெண்ணை வந்து ஆணை போல மாற்றி ஆணை பெண்ணை போல நான் Dress வாங்குறேன்னு யோசித்து பாருங்க. So you just think, when you make your child stand before the Lord, am I dressing my boy like a girl or a girl like a boy? உலகம் வந்து உங்களுடைய கல்ச்சரை வந்து டிட்டர்மின் பண்ண கூடாது. உலகத்தினுடைய கலாச்சாரத்தால் நீங்க கரப்பட கூடாது. The world should not determine your culture, and you should not be defined by the worldly culture. உலகம் வந்து ஒரு distorted view of life, டோட்டலா distorted view. அவங்க வந்து பாவத்தினால கரப்பட்ட ஒரு உலகம். அது ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். This world is totally defined and has a distorted view of life, and it says each day and each everything. ஒழுக்கத்தை வந்து உலகம் நமக்கு சொல்லி கொடுக்க கூடாது, நாம உலகத்துக்கு சொல்லி கொடுக்கணும். The world should not teach us discipline, but we should teach discipline to the world. உலகம் நமக்கு வெளிச்சமா இருக்கணும்னு பைபிள் சொல்லல, நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. The Bible does not say the world is light to us, but you are the light to the world. உலகம் வந்து இருள்ல இருக்கு. The world is in darkness. நீங்க அங்க போய் டெஃபினிஷனை தேடினீங்கன்னா நிச்சயமா நீங்க கரப்பட்டு போயிருவீங்க. And if you seek a definition over there, you will surely be defiled. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்க அமெரிக்காலனா இருங்க, நீங்க யூரோப்லனா இருங்க, நீங்க இந்தியாலனா இருங்க, நீங்க கிராமத்துலனா இருங்க, இதே சத்தியம் எல்லாருக்கும் பொருந்தும். And whoever might be listening to this, you might be in America or Europe or India or in a village, but this is appropriate to everyone. நீங்க வருத்தப்பட்டா கூட பரவாயில்லை, இதான் உண்மை. No matter if you are hurt, but this is the truth. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்களும் வஸ்திரம் வாங்கும்போது என்னுடைய ஆணுக்கேற்ற வஸ்திரம், பெண்ணுக்கேற்ற வஸ்திரம், வயதுக்கேற்ற வஸ்திரம் நான் வாங்குறேனா அப்படின்னு யோசித்து தான் நீங்க வாங்கணும். அப்படிதான் நீங்க உடுத்தணும். So whenever you buy a dress to your children, you have to think whether it is appropriate to his gender as a boy and girl, and is whether appropriate to his age, and then you should clothe it. முதலாவது சொன்னேன், உங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா நேர்த்தியாக இருக்கணும். அதாவது அது வந்து ஏற்புடைய வஸ்திரமாக இருக்கணும்னு சொன்னேன். அப்ரோப்ரியேட்டா இருக்கணும். First I told you your dressing should be an appropriate clothing. பொருத்தமான ஆடை. It is an appropriate clothing. ரெண்டாவது வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா வஸ்திரம் அழகுள்ளதா இருக்கணும் அல்லது அழகு சேர்க்கிறதா இருக்கணும். So second, the clothing should be beautiful, or it should add beauty to you. நீங்கள் யாத்ராகமம் 28:2 வாசித்தால், If you read Exodus 28:2, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும்
அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாகன்னு போட்டிருக்கு. It is written, you shall make holy garments for Aaron for honor and beauty. எதற்காக? For what? மகிமையா இருக்கணும். It should be a honorable. ரெண்டாவது அது வந்து அலங்காரமா இருக்கணும். And it should be beautiful. அலங்காரமா இருக்கணும். It should be beautiful. வஸ்திரம் வந்து நம்மள அலங்கோலமா காட்டக்கூடாது, நம்மள அழகு சேர்க்கணும். Dressing should not show you as a shabby one, but should you complement your looks. இன்னைக்கு நிறைய பேர் வஸ்திரம் அணிறாங்க, அதை பார்க்க முடியல, கண்ணை திருப்பிக்க வேண்டியிருக்கு. Today when people dress, some people we are not able to even see them, we have to turn away our light. இது என்ன வஸ்திரமா, இது என்னன்னு தெரியல. Is that a dressing or what? சிலர் வந்து எதுக்கு வஸ்திரம் போடுறோனே கூட தெரியல. Some people are not aware why are they wearing the dress. எப்படி வஸ்திரம் போடணும்னு தெரியல. They don't know how to wear a dress. நம்ம அலங்கோலமா இருக்கும்படி வஸ்திரம் அல்ல, அலங்காரமா இருக்கும்படி வஸ்திரம். Our dress is not to look shabby but to be look beautiful. பாருங்க, ஒரு காரியம் வந்து அழகா இருக்கு அப்படின்னா அதை எப்படி வச்சு டிசைன் பண்றோம், எப்படி அதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது இருக்க வேண்டிய அளவுல அது இருக்கணும். So how do we define the beauty of something? It is based upon the measure in which it is present in that. பாருங்க, நம்ம சரீரத்துல கூட பாத்தீங்கன்னா முகத்துல வந்து நம்ம முகத்தின் உறுப்புகள் வந்து இருக்க வேண்டிய சைஸ்ல அது இருக்கணும். அப்பதான் அது வந்து அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. So even if you consider the organs that are present in our face, when each organ is present in its own size, only then it look appealing. ஒரு வீட்டை போய் பாத்தீங்கன்னா கதவு ஒரு சைஸ்ல தான் இருக்கணும், ஜன்னல் ஒரு சைஸ்ல இருக்கணும். And if you go to a house and see, a door should be of this size and a window should be of that size. அந்த proportionate sizes இருந்தாதான் அது வந்து அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. So only when you have the proportionate size that looks beautiful. பாருங்க, ஒரு டெய்லர் என்ன நல்ல டெய்லர்னா யாருன்னு சொன்னா அதை ஒழுங்கா மெஷர்மென்ட் எடுக்கணும், ஒழுங்கா அந்த மெஷருக்கு ஏற்றபடி தைக்கணும். So who is a good tailor? He is the one who takes the measurements correctly and stitches according to that measurement. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அது பத்தாது அந்த மாதிரி ஒரு Dress போட்டு வருவாங்க. So some people dress in a way either it will not be even enough for them. அது ஃபிட்டே ஆகாது, அந்த மாதிரி ஒரு Dress போட்டு வருவாங்க. That will not fit that person at all. அவங்கள பார்த்தா நமக்கு பயந்துட்டே இருப்போம். So we will be very afraid, scared of them. உட்கார்ந்து எழும்பும்போது Dress நிக்குமா நிக்காதா? We don't know whether if they sit and rise up whether it will be on their body or not. அது கிழிஞ்சிருமா, அது நிக்குமான்னு தெரியாது. We don't know whether it will be torn or not. அதை போல இறுக்கமான Dress போட்டு வருவாங்க. So they will dress so tight. கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து சைஸை பார்த்து வாங்குங்க. So you look at your size and get the correct one. உங்க தோலுக்கு ரெண்டாவது தோல் மாதிரி Dress இருக்க கூடாது. Your dress should not be like a second skin. உங்க தோலை மறைக்கிறதுக்கு தான் Dress இருக்கணுமே தவிர தோலுக்கு ரெண்டாவது தோல் மாதிரி இருக்க கூடாது. You should actually cover your skin but it should not be a second skin to you. அதனால நீங்க வாங்கும்போது உங்களுக்கு பொருத்தமான Dress-ஆ வாங்குங்க. So whenever you get a dress, see that it is fitting to you. சில பையன்மார் கூட ஜீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. I can also see certain boys who wear jeans. அந்த ஜீன்ஸ் அப்ப என்னென்னமோ புதுசா மாடல்ல வருது இப்போ. There are very model of jeans today. அந்த ஜீன்ஸ் போட்டு அவன் உட்கார்ந்தானா அருவருப்பா தான் இருக்குது பாக்க. So if you sit along with that jean, no, it is so disgusting. நீங்க பார்த்து வாங்குங்க, அது உங்களுக்கு ஃபிட் ஆகுதா? So you look at the dress whether it is fitting to you. நீங்க எந்த துணி கடைக்கு போனாலும் அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சிருக்காங்களா இல்லையா? So when you go to a garment shop, you have a trial room, right? ட்ரையல் ரூம் வச்சிருக்காங்களா இல்லையா? You have something called trial room. அங்க போய் போல ட்ரையலை பாருங்க, ட்ரையல் பார்த்து கொஞ்சம் கண்ணாடியில நீங்களே உங்களை பாருங்க. So you go put on the look at trial, take a trial and look at yourself in the mirror. சில பேர் போட்டுக்கிற Dress அவிழ்க்கிறதுக்கு இன்னொரு ஆள் உதவி வேணும். So certain people when they wear, they need the help of other person to remove it. அந்த அளவுக்கு அது இருக்கு. So it is of such a way. வஸ்திரம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. When you buy a dress, look into it. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். I say with much grief. இந்த காலத்துல வந்து பிள்ளைகளுக்கு Dress வாங்குறது கூட பெற்றோருக்கு ஞானம் இல்ல பாருங்க. So today even parents don't have wisdom to buy a dress for their kids. சின்ன பிள்ளைகளுக்கு கூட வஸ்திரம் உடுத்தும்போது கேர்ஃபுல்லா வாங்கி போடணும். Even when you get a dress for your small kids, you have to be very careful in buying it. பேரை பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை கூட ஸ்கின்னி க்ளோத்ஸ் அப்படியே தோலோடு ஒட்டி இருக்கிறது போல அவளுடைய அங்கங்களை வெளிப்படுத்துகிறது போல துணிகளை வந்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. So even today when the parents get a dress for their kids, they get skinny clothes that easily reveal all their organs. அவங்க நான் அப்படிலாம் போட மாட்டேன் பாஸ்டர். They say we don't wear that like that pastor. ஆனா பிள்ளைகளுக்கு But what about your children? ரொம்ப வருத்தத்தோட நான் சொல்றேன். I say it with much pain. வளருகிற பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு சிறு வயதிலே ஒரு பழக்கம் இருக்கணும். இது வந்து அருவருப்பு, இந்த மாதிரி Dress போட்டா நமக்கு அசிங்கமா இருக்கும்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். அதை நீங்க சொல்லி கொடுக்கணும். Children as they grow up, they should know if I wear this dress, this is detesting, this is disgusting, I should not wear such kind of clothes. எந்த Dress வந்து எனக்கு அழகா இருக்கும்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். Children should know which dress will appear appealing to them. அழகுனா என்னன்னு நீங்க தான் டிஃபைன் பண்ணணும், உலகம் உங்களுக்கு டிஃபைன் பண்ண கூடாது. And it is you who are supposed to define what is beauty and not the world. உலகம் வந்து அலங்கோலத்தை அலங்காரம்னு சொல்லும்,
அலங்காரத்தை அலங்கோலம்னு சொல்லும். The world will call shabby as beautiful, but and beautiful as shabby. ஏன்னா உலகமே ஒரு மாதிரி உருவழிஞ்சு தான் கிடக்குது. Because the entire world is totally messed up. அது வெளிச்சத்தை இருள்னு சொல்லும், இருளை வெளிச்சம்னு சொல்லும். It calls darkness as light and light as darkness. அது அப்படிதான் இருக்கும். நீங்க அதுட்ட போய் டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா உலகம் அந்த சரியா டெஃபினிஷன் கொடுக்காது. If you ask that definition to the world, it will not give you a correct definition. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க தெரியணும் என் பிள்ளை போடுற Dress என்ன மெசேஜை கொடுக்குது, எப்படிப்பட்ட அழகுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். You are a child of God and you should know what kind of dress my child is wearing and what message it conveys to the world. அட்வர்டைஸ்மென்ட்ல பாக்குறதெல்லாம் வாங்கிர கூடாது. It's not that you have to get whatever you see in advertisement. பக்கத்து வீட்டுக்காரங்க போடுற மாதிரியே என் பிள்ளையும் போடணும்னு நினைக்க கூடாது. Don't ever think that your child should also wear like your neighbor's child. எங்க ஸ்கூல்ல இப்போ இப்படிதான் மாடர்னா போடுறானா பிள்ளைக்கு உடனே கொடுத்தேன். மாடர்ன் Dress நான் தவறுன்னு சொல்லல. மாடர்ன் Dressக்கு எப்படி இருக்கணும்னா பிள்ளைக்கு அழக சேர்க்கணுமே தவிர பிள்ளையை அலங்கோலமா காட்டக்கூடாது. I don't say modern dress is wrong, but modern dress should add beauty to the child and not shabby or messy to child. அது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விளங்குது நான் நினைக்கிறேன். I think you can understand what am I saying. மூன்றாவது, first சொன்ன it must be appropriate. அது தகுதியா, அது நேர்த்தியா இருக்கணும். First I told you it should be an appropriate clothing. ரெண்டாவது வஸ்திரம் அழக சேர்க்கணும். And second, your clothing should be beautiful. மூன்றாவது எந்த வஸ்திரமா இருந்தாலும் சரீரத்தை மூடணும். It should cover your body. சரீரத்தின் அவயவங்களை அது மூடுவதற்கு தான் வஸ்திரம்ன்றதை மறந்துடாதீங்க. And don't ever forget the third one is clothing is for covering your body. நீங்கள் ஆதியாகமம் 3:21 வாசித்தால், if you read Genesis 3:21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்னு போட்டிருக்கு. And the Lord God made for Adam and for his wife garments of skins and clothed them. ஆண்டவர் இவங்க பாவம் செய்த உடனே அவர்கள் நிர்வாணிகள் என்று ரெண்டு பேரும் அறிந்து கொண்டாங்க. So when they committed a sin, they understood and realized that they were naked. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த வஸ்திரம் உடுத்துறதுக்கு நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்கு. We all have the right to dress ourselves. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகள் என்று கண்ட உடனே அத்தி இலைகளை வைத்து வஸ்திரம் தரித்துக் கொண்டார்கள். அவர் இடைக்கச்சைகளை கட்டி கொண்டார்கள். When Adam and Eve found themselves to be naked, they took the leaves of fig and clothed themselves. ஆனால் ஆண்டவர் அந்த Dress அப்ரூவ் பண்ணல. But God did not approve that dress. நீ தச்சிக்கிட்டியாப்பா, நீயே போட்டுக்கிட்டியாப்பா, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லல. So God never approved that you got your own dress, you can have it. உனக்கு சரியா Dress பண்ண தெரியல, you don't know how to dress properly. நான் உனக்கு Dress பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆணுக்கு ஏற்ற Dress பெண்ணுக்கு ஏற்ற Dress ரெண்டு பேருக்கு தனித்தனியா தச்சு போட்டு கொடுத்தாரு. So therefore God got a dress for them as a dress according to gender and then gave them. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா, நிர்வாணிகளாய் இருந்தவர்கள் வஸ்திரம் அணிந்தவர்களாய் தங்கள் சரீரங்கள் மூடப்பட்டதாய் இருக்கும்படி கர்த்தர் வஸ்திரம் போட்டு கொடுத்தாரு. God gave them a dress in order to cover the entire body. நல்ல கவனிங்க. Listen carefully. எதுக்கு Dress போடுறோம்? Why do we wear a dress? சொல்லுங்க, எதுக்கு Dress போடுறோம்? Why do we clothe ourselves? சரீரத்தை மறைக்க தான் Dress போடுறோமே தவிர சரீரத்தை வெளியரங்கமாக்க கிடையாது. So we dress ourselves just to cover our body, not to expose it. இன்றைக்கு உலகம் இதை டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அல்லது இதை வேணும்னே என்ன பண்றதுன்னா, ஜனங்களை பாவத்திற்குள்ள இருக்கும் இச்சைக்குள்ள இழுக்கவும் வஸ்திரங்களை வைத்தே என்ன செய்யறாங்கன்னா அவங்கள தவறுகளுக்குள்ள இழுக்கிறாங்க. Today the society misunderstands it or mistakes or takes it in another way and they actually try to bring people into sin by this. நீங்க இன்னைக்கு அட்வர்டைஸ்மென்ட் போய் பாருங்க. When you look at advertisements today, அட்வர்டைஸ்மென்ட் பாத்தீங்கன்னா அதுல பெண்களை அதிகமா பயன்படுத்துவாங்க. அதுலயும் கொண்டு வர்ற பெண்களுக்கு ஒழுங்கா ஒரு வஸ்திரம் போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை குறையான ஆடைகளை போட்டு அவர்களை அங்கங்க வலம் வர விடுவாங்க. So here mostly they use women for advertisement and that too when they bring that women they will not dress them properly but actually they will dress them in a scanty way and exposing everything. அதாவது அவர்களுடைய சரீர அங்கங்களை அவயவங்களை வெளிப்படுத்தி அதுல ஒரு இன்பத்தை ஜனங்களுக்கு கொண்டு வர்றாங்க. They flaunt the physical attributes of women and that bring a pleasure to the people. இது தவறான விதத்துல நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். It means that we have understood it in a wrong way. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சில பேர் Dress போட்டுருக்கேன்றாங்க, ஆனா அந்த Dress அவருடைய சரீரத்தை மறைக்கிறது கிடையாது. But today many people say we have covered ourselves with clothing but that dress is not covering their body. நீங்க Dress போட்டுட்டு கண்ணாடியில போய் பாருங்க, என் சரீரத்தை இது மறைக்குதா இது என்னுடைய அங்கங்களை வெளிப்படுத்துதான்னு பாருங்க. So when you wear a dress, go and stand before the mirror and see whether it is covering my body or it is displaying my physical attributes. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு Dress வாங்கி கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஒழுங்கா உடம்ப மூடுற மாதிரி ஒரு Dress நிறைய பேர் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. Even today when the parents get children they dress for their kids, they don't get a dress which covers the entire body. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஜல்லட மாதிரி Dress. So they have netted dress today. எதுக்குங்க Dress இது? Why do you have this dress? ஜல்லட மாதிரி Dress. A netted dress.
எதுக்கு? உங்க அவயவங்களை நீங்க மூடுறதுக்கு தான் ட்ரெஸ்ஸே தவிர வெளிப்படுத்துறதுக்கு ட்ரெஸ் கிடையாது. Dress is to cover your own body and your organs and not to expose it. நான் சமீபத்துல ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். Recently happened to go to a marriage. ரெண்டு சின்ன பிள்ளைகள், ஒரு 8 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. So both were kids at they would be 8 age. அந்த பிள்ளைகள் வந்திருந்தாங்க அங்க. They came to that marriage. அந்த பிள்ளைகள் ரொம்ப அழகான பிள்ளைங்க. Those girls were very beautiful kids. எங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு திரும்பி போறாங்க. They wished me and they just went back. திரும்பினா when they turned, முன்பக்கம் நல்ல Dress இருக்கு. on the front side it was very beautiful. பின்னால திரும்பினா நினைச்சேன் ஏதோ கிழிஞ்சிருச்சு போலன்னு நினைச்சேன். But when they turned back I thought it is torn. முழு முதுகு பகுதியும் வஸ்திரமே இல்லங்க. So entire back they don't have any dress. 4 கயிறு கட்டி விட்டுருக்காங்க. It is just 4 ropes tied together. முழு முதுகு பகுதியும் அப்படியே தெரியுது. The entire upper back. இது எதுக்கு Dress? Why do they wear this? இது கேட்டா ஃபேஷன். They say this is a fashion. இது ஃபேஷனா இது? Is this a fashion? This is foolishness. இதை போல ஒரு முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. There is no more foolishness like this. ஏங்க நீங்க காசு கொடுத்தானே Dress வாங்குறீங்க. You are buying a dress by paying, right? கொடுத்த காசுக்கு முழுசா மூடுற மாதிரி ஒரு Dress கொடுப்பான்னு கேளுங்க. So ask them to give a dress that covers your full body for the money that you pay. நீங்க ஒரு இடத்துல சாப்பிட போனா பிரியாணி சாப்பிட போறீங்க. If you are going to eat biryani somewhere, அந்த பிரியாணில வந்து கறி மட்டும் இல்லாம வெறும் சாப்பாடு கொடுத்தானா வாங்கி சாப்பிட்டு வந்துருவீங்களா? if you don't find pieces of meat and if they give only food, if you will eat and come, என்ன சொல்வீங்க? what you will say? ஏப்பா கொடுத்த காசுக்கு கொஞ்சம் கறி போடுப்பா. Give me some meat for the money that I paid. மட்டன் பிரியாணி சொல்ற மட்டனே காணோம். When you say mutton biryani but there is no mutton piece. அதே மாதிரி Dress வாங்க போகும்போது கேளுங்க, Dressன்னு சொல்ற Dressே காணோமே. Similarly when you get a dress, you say dress but there is no dress at all. பாதி துணியை நீ என்ன மிச்சப்படுத்துறியா என்ன? So are you sparing the other half of the dress? ஒழுங்கா நீங்க துணியை வந்து பிள்ளைகளுக்கு மூடும்படி வாங்குங்க. Get your dress that it may cover the body of your children. நான் சொல்லுவேன், ஒரு முழுவதும் வஸ்திரம் என்றா சரீரத்தை மூடுகிற ஒரு ஆணும் சரீரத்தை மூடும்படி வஸ்திரம் அறிகிற பெண்ணும் தான் ஒழுக்கம் உள்ளவள், அவள் தான் கனத்திற்குரியவள். I could tell you a fully clothed man and a fully clothed woman dressed in a modest way are honorable and beautiful. நீங்க எங்க வேணா போங்க, நீங்க பைபிள் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா எங்க எல்லாம் ஜனங்க பாவம் செய்தாங்களோ, எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமாக நின்னாங்களோ அங்கதாங்க நிர்வாணமே அவங்க லைஃப்ல வந்தது. And when you read the entire Bible you can find wherever people fell in self, wherever people sinned or committed something against God, they uncovered themselves. நீங்க எங்கெல்லாம் பிசாசானவனால பிடிக்கப்பட்ட ஜனங்களை பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து அறகுறை ஆடை அல்லது நிர்வாணம். And wherever you can see people being possessed by devil, they are found to be naked or uncovered. ஆதியாகமம் 3:10. Genesis 3:10. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொன்னான். Yeah, and he said, I heard thy voice in the garden and I was afraid because I was naked and I hid myself. ஆதாமே, ஏவாளே, கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட உன் வாழ்க்கை ஏன்பா அப்படி நிர்வாணமாச்சுன்னு கேட்டார். If you ask Adam and Eve, your life which is being honored by the honor and beauty, why it became naked? அவன் சொல்லுவான், தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசிச்சேன். It's because I ate which God has forbidden. பிசாசின் வஞ்சனையில விழுந்த நிர்வாணி ஆயிட்டேன். I fell into the deceit of Satan and I became naked. நீங்கள் ஆதியாகமம் 9:21 வாசித்து பாருங்க. If you read Genesis 9:21, நோவாவை குறித்து வாசிக்கிறோம். we read about Noah. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான். And he drank some of its wine, he became drunk and lay uncovered inside his tent. பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவன் நிர்வாணமாவான். A person who is being deceived by Satan will be naked. தேவன் அருவருக்கிற குடி வெறியில சிக்கினவன் வஸ்திரம் விலகுனது தெரியாம படுத்து கிடப்பான். Person who is caught in drinking wine which is detested by God will lay uncovered. நீங்கள் யாத்ராகமம் 32:25 வாசித்தீங்கன்னா, if you read Exodus 32:25, அங்கே பொன்னான ஒரு காளையை அங்கே செய்து அதற்கு முன்பாக நடனம் ஆடினாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டான். Here these people made a golden calf and danced before it, and the verse says when Moses saw that the people were naked. இந்த எப்போ இந்த நிர்வாணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காம விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கை வந்து நிர்வாணத்திற்கு அவர்களை வழி நடத்தும். So here this nakedness was a result of people when they worship the idol rather than worshiping a living God. நான்காவது சொல்லுவேன், மார்க் 5:15 வாசிப்பீர்களானால், if you read Mark 5:15,
இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள்னு போட்டிருக்கு. It is written, and they come to Jesus and see him that was possessed with the devil and had the legion, sitting and clothed and in his right mind, and they were afraid. இப்போ எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சொல்றேன், ஒரு கேள்வியும் கேட்டுறேன் அதோட சேர்த்து. So I just summarize everything and say with a question. நிர்வாணமாய் அல்லது அரை நிர்வாண உடைகளை அணிவதற்கு நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்களா? Are you deceived by Satan to wear uncovered or half covered clothes? வஸ்திரம் விலகி அல்லது வஸ்திரம் இல்லாமல் அரை நிர்வாண உடைகளை நீங்கள் உடைய துணிவதற்கு குடிவெறியர்களா? Are you drunkard that you wear uncovered or half covered dress? அல்லது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விக்கிரகங்களுக்கு முன்பாக நீங்க நடனம் ஆடிட்டு இருக்க அரை நிர்வாண பழக்கம் உங்களுக்கு இருக்கா? Or are you like these Israelites who just move away from the Lord and worship the idols and remain naked? அல்லது லேகியோன் பிசாசு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Or are you be possessed by legion devils? உங்க வஸ்திரம் உங்களை யாருன்னு காட்டுது. Your dress determines who you are. நீங்க தேவனோடு நடக்கிறவர்களா இருந்தா, if you are walking with the Lord, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தால், if you have a clear vision, நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தால், if you are a person worshiping the living God, நீங்கள் பிசாசின் கிரியைகளிலிருந்து விலகி நீங்க புத்தி தெரிந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருந்தா அரை நிர்வாண உடைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவே மாட்டீங்க. if you are delivered out of the Satan's work and if you are filled with the Holy Spirit, you will never give way for a half covered body. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான அப்படிப்பட்ட உடைகளை அணிவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். The Holy Spirit that is present in us will never admit us to cover or use that dresses. ஆடை விலகி இருக்கிறவர்கள் ஆடை இல்லாதவர்களுக்கு உடை உடுத்துகிறவர் நம்முடைய தேவன். Our God is a God who covers the body of people who are uncovered or half covered. அப்போ வஸ்திரம் என்ன அப்படினு கேட்டா அப்ரோப்ரியேட்டா இருக்கணும் முதல்ல. First, your clothing should be appropriate clothing. இரண்டாவது வஸ்திரம் அழகா இருக்கணும். And second, your clothing should be beautiful. மூன்றாவது வஸ்திரம் நம்முடைய சரீரத்தை மூடணும். Third, clothing should cover your body. நாலாவது கடைசியா சொல்லுவேன். Fourth and the last I tell you. வஸ்திரம் உங்களை யார் அப்படினு அடையாளம் காட்டணும். Your clothing should describe you properly. உங்களை யார் என்று அடையாளம் காட்டணும். It should describe you properly. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let us read a verse. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை பாருங்க. 1 Timothy chapter 2 verses 9 and 10. 1 தீமோத்தேயு 2 9 இருந்து 10. 1 Timothy 2 9 10. ஸ்திரீகளும் மயிரை பின்னினதினாலும் பொன்னினாலாவது முத்துக்களினாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும், ரொம்ப முக்கியமான வார்த்தை இங்க வருது, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். Likewise also that women should adorn themselves in respectable apparel with modesty and self-control, not with braided hair and gold or pearls or costly attire, but with what is proper for women who profess godliness with good works. ரொம்ப அழகா இருக்கு. It is very beautiful. வஸ்திரம் அணிகிறவங்களை பார்த்து ஜனங்க சொல்லணும், இவங்க யாருன்னா தேவ பக்தி உள்ளவர்கள்னு சொல்லணும். And when the people who dress, people should see and say that they are godly people. நம்மளை பார்த்து ஒரு டெஃபினிஷன் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவனை தேடுற பிள்ளைங்களை பார்த்து உலகம் சொல்லணுங்க, இவனும் உலகத்தார போல இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. இவங்க தேவ பக்தி உள்ளவங்க. And looking at the children of God, looking at the spiritual people, the world should say he is a child of God, he is godly man. உலகத்திலிருந்து ஒரு மாற்றம் நம்மட்ட இருக்கணும். We should have a change from this world. உலகம் போற போக்கிலே போக கூடாது. It's not going along with the world. நிறைய பேர் என்ன இன்னைக்கு ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. Today many people go with the trend. எல்லா ட்ரெண்டும் தவறானது நான் சொல்லல. I don't say all the trends are wrong. ஒவ்வொரு நாளும் புது புது வஸ்திரங்கள் வரதான் செய்யுது. There comes new dressing every day. ஆனா இந்த வஸ்திரங்கள் இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள வருதான்னு பாருங்க. But you just see that whether these dressing come under this control. டிசைன் மாறலாம், டெக்கரம் மாறிட கூடாது. Your design may change but decorum should not change. அந்த டீசன்சி போயிட கூடாது. You should not lose your decency. டிசைன் ஒவ்வொரு நாளும் புதுசா வந்துட்டே இருக்கும், அப்பதான் விக்கும் பொருள். So design may come each and every day new, but only then it will be sold. ஆனா அதுக்காக நீங்க உங்க டீசன்சி இழந்துட கூடாது. But you should not lose your decency. உங்களை பத்தி சொல்லணும், நீங்க போடுற வஸ்திரத்தை பார்த்து தேவ பக்தி உள்ளவர்கள் என்று உங்களை பார்த்து தெரிந்து கொள்ளணும். They should know and understand that you are a godly person from the dress you wear. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஒவ்வொரு வஸ்திரம் போட்டா அவங்க ஒரு விதமான தகுதியில் இருக்கிறாங்கன்னு அது வெளிப்படுத்துது. So some clothing actually communicates your position. நீங்கள் உதாரணமாக பைபிள்ல வாசிக்கிற 3 நபர்கள் இருக்காங்க. அவருடைய சம்பவங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்ல. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று மொர்தெகாய், இன்னொன்று தானியேல். There are 3 personalities in the Bible, Joseph, Mordecai and Daniel. இவங்க 3 பேரும் அவங்க பழைய
நிலைமையிலிருந்து அவங்க மேற்பட்ட ஒரு உன்னத நிலைமைக்கு உயர்த்தப்பட்ட உடனே அவர்களிலே செய்யப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்ன, ராஜா அவருடைய வஸ்திரங்களை மாற்றினான். When these people were promoted from their former state to a higher state, the first thing that was changed in them was their dress. ஒரே ஒரு வசனம் காட்டுறேன், ஆதியாகமம் 41:14. I'll show you one verse, Genesis 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவற் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான்னு போட்டிருக்கு. It is written, so Pharaoh sent for Joseph, and he was quickly brought from the dungeon. When he had shaved and changed his clothes, he came before Pharaoh. அப்போ அது it should define you properly. அது வந்து அந்த ராஜா வந்து இதுவரைக்கும் அவன் வந்து ஒரு கைதியின் வஸ்திரம் தரிச்சிட்டு இருந்தான். இதுவும் வஸ்திரம் தான், இதே போட்டுட்டு வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு அவர் சொல்லல. So far he was wearing a dress of a prisoner. He never asked him to come and sit along with the dress. நீ நேத்திக்கு வரை கைதிப்பா, Till yesterday you were a prisoner, இன்னைக்கு நீ யாருன்னா ராஜா பக்கத்தில் உட்கார்றவன். but today you are sitting up beside a king. அதனால அந்த வஸ்திரம் வேணாம், அதை கழிஞ்சு போட்டு வேற வஸ்திரம் போட்டு வந்து உட்காருன்னு சொன்னேன். Therefore remove the dress and change your dress. நம்முடைய வாழ்க்கை என்ன? What is our life? நேற்றைக்கு வரைக்கும் நான் பாவத்திற்கு அடிமையா கிடந்தவன். Until yesterday I was a slave to sin. பிசாசினால் சிறைபிடிக்கப்பட்டிருந்தவன். I was prisoned by Satan. இந்த கர்த்தர் என்னை அதிலிருந்து மீட்டு உன்னதங்களிலே அவரோடு உட்கார பண்ணி இருக்கிறார். But today the Lord has redeemed me from that and made me to sit along with என் வஸ்திரத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும். But there should be a change in your clothing. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏற்ற ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். There should be a change according to a person who is saved. அதனால நீங்க எல்லாரும் ஒரே வஸ்திரம் தான் போடணும் நான் சொல்லல. So I don't say that everyone should wear similar இந்த clothing. தியாலஜியும் தப்பு. This theology is also சில wrong. பேர் எல்லாரும் ஒரே மாதிரி Dress, ஒரே மொட்டை இப்படி தான் இருக்கணும், அப்படி கிடையாது. So some people say you should wear only same dress and same kind of grooming. பாருங்க, யோவான் வந்து ஒட்டக மயிர் தரித்திருந்தானா. So John clothed himself with camel's hair. இயேசு ஒட்டக மயிர் தரிக்கல. Jesus did not wear so. ஆரோனும் அவனுடைய குமாரருக்கும் விசேஷித்த பரிசுத்த ஆடைகள் தைத்து கொடுக்கப்பட்டது. And it was a priestly garments which were very special, given holy garments given to இஸ்ரவேலர் எல்லாருக்கும் அதே வஸ்திரம் போடல. And that is what that does not recommend for all these Israelites. எல்லாருமே ஒரே டிசைன்ல ஒரே மெத்தட்ல தான் ஒரே கலர்ல தான் எல்லாருமே போடணும் அப்படின்னு நான் சொல்லல. I don't say that you all should wear in one design, one same way and the same color. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துட கூடாது. But don't forget one thing. உங்க வஸ்திரத்தை பார்க்கிறவங்க When people see your clothing, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று கண்டுகொள்ளும்படி இருக்கணும். it should be that you should communicate that you are a godly person. நம்முடைய வஸ்திரத்தை பார்க்கும்போதே நம்மளை அது டிஃபைன் பண்ணணும், அதை டிஸ்கிரைப் பண்ணணும். அது வந்து நம்முடைய பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸை வந்து அது டிக்ளேர் பண்ணணும், அது வெளியரங்கப்படுத்தணும். நான் எதை நம்புகிறேன், எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், எதை நான் சார்ந்து இருக்கிறேன், என்னுடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கு வஸ்திரம் ஒரு முக்கியமான ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கிறது அப்படின்னு நீங்க மறந்துடக்கூடாது. And clothing must always define us. It should describe our personality and it should declare our principalities and priorities, showing who am I, what is my principles and what is that I prioritize in my life. நீங்க யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் இது அற்பமான சரீரம் அற்பமான வாழ்க்கை, இதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ட்ரெஸ்ன்னு யோசிக்கலாம். So you may think, what is this? Just a simple life and simple body, and why do you give so much importance to dressing? அப்பா இது அற்பமான சரீரம் தான், This is just a simple life, அற்பமான வாழ்க்கை தான், simple body as well. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? But what does the Bible இந்த say? அற்பமான சரீரத்தை குறித்து எழுதும்போது When it is written about the simple body, 1 கொரிந்தியர் 6:19-20 பாருங்க. if you come to 1 Corinthians chapter 6 verses 19 and உங்கள் 20, சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Or do you not know that your body is a temple of the Holy Spirit within you, whom you have from God? You are not your own, for you were bought with a price. So glorify God in your body and in your spirit, which are God's. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? Can you understand what I say? அற்பமான சரீரம் தான். So this is a very simple body. அந்த சரீரம் உங்களுடையது இல்ல, நீங்க அறியீர்களா? But do you know it does not belong to you? இது தேவனுடைய ஆலயம். This is the temple of God. நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. You were bought with a price. உங்கள் சரீரத்தினால கூட நீங்க தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர உங்கள் சரீரத்தை பார்க்கிறவங்க உங்க ஆடைகளை பார்க்கிறவங்க தேவனை தூஷித்திர கூடாது. You should glorify God only through your body and your dressing, and people should not blaspheme God by your dressing. இன்னைக்கு வந்து உலக மக்கள் நம்ம என்னங்க சர்ச்சுக்கு போறேன்னு போறாங்க, என்னங்க ஆண்டவர் பிள்ளைங்க என்னங்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க இவங்க அப்படி சொல்லக்கூடாது. The worldly people should not say, they say they go to church, they say they
are children of God, but how do they dress? பார்க்கும்போது சொல்லணும், பக்தி உள்ளவங்க அவங்க. They should say they are godly people. ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. See how decently they have dressed. எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. See how beautifully they have அப்படி dressed. சொல்லணும், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும். They should say and give glory to God. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10:31. In 1 Corinthians 10:31 the Bible says, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். So whether you eat or drink or whatever you do, do all to the glory of God. நல்லா கவனிங்க. Listen carefully. கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரது மாத்திரம் இல்லங்க, இன்னொரு காரியத்தை தொடர்ந்து வாசிக்க போறேன் அதுல. It is not only bringing glory to God, there is one more thing I want to read. இப்போ 32ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:32. Come 1 Corinthians 10:32. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். Give no offense either to the Jews or to the Greeks or the church of God, just as I also please all men in all things, not seeking my own profit, but the profit of many, that they may be saved. நல்லா கவனிங்க. Listen carefully. இங்க தான் என் கருத்துக்கு வர்றேன். நம்ம ஆரம்பிச்ச வசனத்துக்கு தான் இப்பதான் வர்றேன். So I coming to the actual context which I read. கனெக்ட் பண்றேன். ஏன் இதெல்லாம் பேசணும்னு கனெக்ட் பண்றேன். I will connect why did we all speak of this. வஸ்திரம் அணியும் போது அது நம்மள டிஃபைன் பண்ணணும். நான் வந்து தேவ பக்தி உள்ளவன். When you wear a dress or clothing, it should define you that you are a godly person. அப்படி அதை வெளிப்படுத்தும் ஆனால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். So if that happens, then that will glorify the name of God. அது மாத்திரம் இல்ல. Not only that. நான் கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னு ட்ரெஸ் போடும்போது அது என்ன நடக்கும்னு சொன்னா அநேகருக்கு இடரல் உண்டாக்காது, அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும். And if I wear dress that defines me properly, that will not offend others, that will bring other people to salvation. நீங்க வந்து நம்ம வாழ்க்கை வந்து இடரலா மாறிட கூடாது. Our life should not be an offense to others. சில பேர் சொல்லுவாங்க, நீ நல்லது செய்யறது கூட பரவாயில்லை, கெடுதல் செய்யாம இருக்கியா? Some people will say it is better you don't do good, at least you don't do bad. சில பேர் சொல்லுவாங்க, நீ ஒன்னும் உதவி செய்ய வேணாம், உபத்திரவமா இல்லாம இருந்தா போதும். You need not help, at least you don't do trouble. Don't give me trouble. இப்படிதான் சில பேரோட லைஃப். That is how some people's life. நன்மை கூட செய்யலையா, தயவு செய்து கொஞ்சம் இடரல் உண்டாக்காம இருங்க. You need not do good, but at least you don't be a offending character. நீங்கள் ரோமர் 14:21 வாசிக்கும்போது, if you come to Romans 14:21, அங்க ரொம்ப அழகா அந்த வசனம் இருக்கு. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடரலுக்கு ஏற்றவாக தவறுகிறதற்கு ஏற்றவாவது பலவீனப்படுகிறதுக்கு ஏதுவாவதா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். It is written, it is good not to eat meat or drink wine or do anything that causes your brother to stumble or is offended or is made weak. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. It is very amazing. நீங்க போடுற வஸ்திரத்தினால இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாதுன்னா இடறக்கூடாது. The other person should not be offended or stumble because of the dress that you are wearing. தயவு செய்து நான் சொல்ற வார்த்தைகளை கவனமா கவனிங்க. Listen carefully to the words that I say. நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அடுத்த முறை வஸ்திரம் தரிக்கும் போது கொஞ்சம் கண்ணாடியில் 2 நிமிஷம் நின்னுட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்க. You and your children, when you wear dressing, the next time just stand before the mirror, look at it and then come out. உங்க வஸ்திரத்தை நீங்க 2 நிமிஷம் கண்ணாடியில பார்த்துட்டு நம்ம கெஸ்ட பார்க்க வாங்க. You look at your clothing first in your mirror and then come and visit your guest. ஒரு கேள்வி கேளுங்க. You ask a question. இது வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கா? Is this an appropriate clothing? இது அழகா இருக்கா? Is this a beautiful clothing? இது வந்து என்னுடைய சரீரத்தை மூடுதா? Is it covering my body? இது வந்து என்ன குறித்து தேவ பக்தி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவள் அப்படின்னு பிரதிபலிக்குதா? Is it describing me as a godly person to this world? இந்த வஸ்திரத்தை போட்டு நான் வெளியே போறேனே, I'm wearing this clothing and going out, இது வந்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா? will it fetch glory to God? இந்த வஸ்திரத்தினால யாராவது இடறுவாங்களா? Or will anybody be offended by this dress? மற்றவங்க கண்ணை உறுத்துற மாதிரி இருக்குமா? Will it affect other people's eyes? யாரையாவது நான் பாவத்திற்கும் இச்சைக்கும் தூண்டுகிற விதமா இந்த வஸ்திரம் வந்து என்னுடைய சரீரத்தை வந்து வெளிக்காட்டுதா? So will this dress trigger other people to commit sin? வாலிபருடைய இச்சைகளை இது தூண்டுமா? Will it trigger out the lust of the young people? உங்க மனசாட்சி உங்ககிட்ட பேசும். You are conscious to speak with you. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவாரு. The Holy Spirit inside you will speak to you. அவர் உணர்த்துவார்னா, if he realizes you, என் ஃப்ரெண்ட் பாராட்டினாலும் சரி பாராட்டிட்டையும் சரி,
No matter whether my friend may appreciate it or not, என்னை வந்து என்னுடைய நண்பர்கள் கூட சேர்த்துக்கிட்டாலும் சரி, என்ன பரிகாசம் பண்ணாலும் சரி, whether my friends may add me in the group or just mock at me, உலகத்தின் ஆசைக்கெல்லாம் தீனி போடுறதுக்கு நான் இல்ல. I'm not here to feed the lust of the world. நான் சொல்ற வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? Can you understand the word? உலக மக்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் இஷ்டத்துக்கு நான் Dress போடுறதுக்கு நான் இல்ல. I'm not here to dress according to the desire of this worldly people. அவங்க சரீரம் வேற, என் சரீரம் வேற. Their body is different, my body is different. என்னுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. My body is the temple of the Holy Spirit. கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். If the Lord dwells in it, அதற்கேற்ற வஸ்திரத்தை நான் தரிக்கணும். I should wear a dress appropriate to that. இப்போ வருவோம் நீதிமொழிகள் 7:10. Now let's come to Proverbs 7:10. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். And behold, a woman comes to meet him dressed as a harlot and cunning of heart. நம்ம வஸ்திரத்தை பத்தி பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? So what would people say about our clothing? இந்த நம்ம வாசிக்கிற அந்த பெண் வாலிப பிள்ளை இல்ல, அவள் ஒரு திருமணமான ஒரு பெண். So this woman whom we read about is not a young woman, she is a woman who is married. ஆனா அவளை பார்த்த உடனே சொல்றாங்க, இவ குடும்ப பெண் மாதிரி தெரியல, இவள் வந்து ஒழுக்கமற்ற ஒரு விலை மாதுவா இருக்கிறாள். But when they look at her dressing, they say she is not like a family girl, she is like a harlot who is dressed like a harlot. அப்போ நல்ல குடும்பத்துல வளர்றவங்க கூட, குடும்பத்தை நடத்த வேண்டியவங்க கூட அவர்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்ன போதும்னு கேட்டா வஸ்திரம் போதும். So it means that a dressing or clothing is enough to defile the name of a person who is grown up and or brought up in a good family. நம்மை தவறாய் எடுத்து காட்டுவதற்கு வஸ்திரம் ஒரு முக்கியமான இடத்தை வைக்குது. And clothing plays an important role to bring you out wrongly. வஸ்திரம் தான் எல்லாம் நான் சொல்லல. I don't say dressing is all everything. அவளுக்கு தந்திரம் இருந்துச்சு, அவள் வாயாடி எல்லாம் நம்ம படிச்சிட்டு தான் இருக்கிறோம். So she was cunning, she was very she also speaks very well. Well, she's a loud woman, she's a chatter. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. So we have all this on one side. ஆனா உள்ள நம்ம எப்படி சுத்திகரிக்கிறோமோ அதே போல வெளியரங்கத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். Like how we sanctify ourselves inside, we should be also holy outward. பரிசுத்தம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம். Holiness is heart, soul, mind and body. பாத்திரத்தை சுத்தம் பண்ணும்போது உள்ள மாத்திர சுத்தம் கிடையாது. When you clean a vessel, it's not cleaning the inside alone. இயேசு சொன்னாரு, Jesus said, உள்ள முதலாவது சுத்தம் பண்ணுனாரு. first you clean inside. அதுக்காக வெளியே சுத்தம் பண்ணாதன்னு சொல்லல. It doesn't mean that you should not cleanse it outside. நிறைய காரியங்கள் ஆண்டவர் ஃபர்ஸ்ட்னு சொல்வாரு. Many times the Lord says first. ஃபர்ஸ்ட்னா அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean by first? அதுக்கு பிரையாரிட்டி கொடு. You prioritize that. ஆனா ரெண்டாவது செய்யாம விட்டுறாதன்னு அர்த்தம். But it means that don't give up the second thing. பரிசேயர்களை பத்தி சொல்லும்போது சொன்னாரு, Unto Pharisees he said, அவங்க ஒருத்தலாம்ல வெந்தயத்துல எல்லாத்துலயும் வந்து அவங்க தசமபாகம் கொடுக்குறாங்க. They give tithes in the mint, spices and corianders and everything. ஆனா இரக்கத்தையும் நியாயத்தையும் விட்டுட்டாங்க. But they gave up compassion, mercy and kindness. இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்கணும். So you should do this and that you should not yield. நீங்க யாருக்கா ஒருத்தருக்கு பாத்திரத்துல நீங்க தண்ணி கொண்டு வரீங்க, வெளியே ஃபுல்லா அழுக்கு, சாம்பார், ஒரே மண்ணு இப்படி எடுத்துட்டு போய் ஒரு பாத்திரத்தை கொடுக்குறீங்க. So if you are giving water to some person in a vessel, but the outside of the vessel is full of muddy and dirty, பார்க்கிறவர் அப்படியே தயங்குறாரு, என்னடா இது பாத்திரம், இது கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிக்கான்னு சொல்லி. the person who is getting is very hesitating. What is this vessel? It looks so shabby. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இது வெளியெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க உள்ள சுத்தமான கழுவி இருக்கும். Then you say, you don't look outside, inside it is very clean. நீங்க அப்படிலாம் நீங்க வெளியே வச்சு கணக்கு போடாதீங்க. Don't estimate it based on the outside look. உள்ள வந்து கிளீனா நாங்க வந்து கழுவி எடுத்துட்டு வந்திருக்கோம். The inside is clean, totally very good. ஃபுல்லா சானிடைஸ்ட் பிரதர். We have sanitized the inner part very well. வெளியெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. You don't look outside, brother. வாங்குவாங்க நினைக்கிறேன் உங்களை நம்பி. Do you think they will get it? ஏமா உள்ளெல்லாம் சுத்தம் பண்ற உனக்கு வெளியில ஒரு கை வச்சு ஒரு துடைக்க உனக்கு தெரியலையா? So when you are able to clean inside, don't you know to clean outside? நீங்க என்னதான் அதை நீங்க ப்ரோமோட் பண்ணாலும் ஒருத்தன் உங்க கையில இருந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். No matter how much you promote, no one will get water from you and drink. உள்ள சுத்தமா இருந்தா நீயே குடிச்சுக்கோ. If it is clean inside, you yourself drink it. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். I will not believe what you say. உள்ள சுத்தம் பண்ண முடிஞ்சா வெளியும் சுத்தம் பண்ண முடியும். If you can clean inside, you can also clean outside. புரியுதுங்களா உங்களுக்கு? Can you understand? சில பேர் ரொம்ப பரிசுத்தம் பேசி கர்த்தர் இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறார். Some people will speak about holiness and say the Lord will look at your heart alone. கர்த்தர் இருதயத்தையும் பார்க்கிறாரு, உங்க முகத்தையும் பார்க்கிறாரு. The Lord will look at your heart and also your face. இருதயத்தில் உள்ள கசப்பையும் பார்க்கிறாரு,
காயின்ட்ட வந்து ஏன்பா உன் முகநாடி வேறுபட்டதுன்னு கேட்டாரு. He will also look at the bitterness in your heart. And unto Cain he asked, why did your countenance fail? அதனால உள்ள வஞ்சித்துக்காதீங்க. கர்த்தர் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறது இல்ல. So don't deceive yourself saying the Lord will not look at your dressing. அப்படி ட்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லைன்னா ஆண்டவர் ஆதாம அப்படியே விட்டுருக்கலாமே. If God is not considered or bothered about dressing, the Lord would have let Adam and Eve as such. பாவம் உள்ளதான நுழைஞ்சது. The Satan entered only inside, ட்ரெஸ் right? போட்டான்னா போடாட்டி என்னப்பா உள்ளந்தான் முக்கியம், உள்ள சுத்தமா இரு அப்படின்னு விட்டுறல. What if your clothes are not, only inside is important. Where you're clean inside, that is okay. அவனா தச்சிக்கிட்டதை கூட எடுத்துட்டு புதுசா தச்சு கொடுத்தாரு. So he even took away the clothes that he stitched for himself and he gave a new clothing. உள்ளும் புறம்பும் நாம் சுத்தமா இருக்கணும். We should be clean in and out. உள்ளேயும் குணவதிகளா இருக்கணும். We should all be virtuous even inside. வாயாடிகளாக வீட்டிலே தங்காதவர்களாக உண்மையற்றவர்களா இருக்கவே கூடாது. We should not be a falsehood or like chatterboxes or roaming always around. உள்ள வந்து நம்ம பெருன வாயின் வார்த்தைகளால் வஞ்சிக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடாது, அவசியம். And we should not have a deceitful words inside. அதே வேளையில At the same time, வஸ்திரமும் வந்து தேவ பக்தி உள்ளவர்கள் நம்மை காட்டணுமே தவிர வேறு விதமாய் நம்மை காட்டக்கூடாது. your clothing should also express that you are a godly person and not the other way around. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, No matter who you are, நோக்கத்தோடு வஸ்திரம் போடுங்க. dress with a purpose. இன்னைக்கு காலைல ஒரு கேள்வி கேளுங்க. 3 கேள்வியோட முடிக்கிறேன். Today I want to finish with 3 questions. What do you intend to achieve through your dressing? உங்க வஸ்திரத்தின் வாயிலாக நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க? Second question, what are you intending to bring out through your dressing? உங்க வஸ்திரத்தின் மூலமாக நீங்கள் எதை வெளிப்படுத்த விரும்புறீங்க? Number 3, what do you intend to communicate through your dressing? உங்களுடைய வஸ்திரத்தின் வாயிலாக நீங்கள் எதை பறைசாற்ற விரும்புறீங்க? என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? 3 very important questions to ask as you dress. What are you planning to achieve? எதை சாதிக்க விரும்புறீங்க? What are you planning to bring out? எதை வெளிப்படுத்த விரும்புறீங்க? What are you planning to communicate through your dress? உங்க வஸ்திரத்தின் மூலமாக என்ன செய்தி சொல்ல போறீங்க? இதை கவனித்து சிந்தித்து உங்க வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத அலங்கோலமான வஸ்திரங்கள் இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க. இனிமே வாங்க போற ட்ரெஸ்ஸஸை கர்த்தருக்கு பிரியமானபடி தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்க விதமா அலங்கரித்து கொள்ளக்கூடிய வஸ்திரங்களை நீங்க வாங்கி சேருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். Take heed and meditate upon it, and if you find any dresses that are shabby, messy at your home, throw it away, and henceforth when you buy dresses, look into it that it brings glory to God and it expresses that you are a godly person. இனிமேல் நீங்க ட்ரெஸ் வாங்க கடைக்கு போனீங்கன்னா வெளியில இருக்கிற பொம்மைக்கு ட்ரெஸ் வாங்காதீங்க, உங்க பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்குங்க. Henceforth when you go to get a dress, don't get dress for the dolls that are standing outside, but get a dress for your kids. உங்க பிள்ளை வந்து உயிருள்ள பிள்ளை. Your kid is a living kid. உங்க பிள்ளை நண்பர்கள் நடுவுல உலாவுகிற பிள்ளை. Your kid is a kid who moves around with the friends. அந்த பிள்ளையை மூடத்தக்கதாக ட்ரெஸ் வாங்குங்க. Get a dress that will cover her body. நீங்க மாடர்னா இருக்கிறேன், வெஸ்டர்னா இருக்கிறேன், நான் இப்படி மாறிட்டேன், கல்ச்சர் மாறிடுச்சுன்னு சொல்லி உங்களை மாய்மாலப்படுத்தாதீங்க. Don't try to fool yourself saying that I changed the culture, I go along with the trend. நீங்க என்ன கல்ச்சருக்கு போனீங்கனாலும் எல்லா கல்ச்சர்லயும் டீசென்ட்டான ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. No matter whatever culture you shift to, you have a decent dress in everything. நான் சொல்லுகிறத அமெரிக்கால இருக்கவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, இங்கிலாந்துல இருக்கவங்களும் கேட்குறீங்க, கனடால இருக்கவங்களும் கேட்குறீங்க, இந்தியாவில் இருக்கவங்களும் கேட்குறீங்க, நீங்க மலேசியாவில் இருக்கவங்க எல்லா ஊர்லக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. I know all the people from all the areas, from America, England, Europe or Malaysia or India, wherever you are listening to my words. எல்லா நாட்டிலேயும் ஒழுக்கமுள்ள வஸ்திரங்கள் விற்கப்பட தான் செய்கிறது. And there are dresses which are decent and modest which are sold in every places. நாம தெரிந்து கொள்ற அதிகாரம் நம்மட்ட இருக்கு. நாம சரியானதை தெரிந்து கொள்ளணும். And we should choose the right one. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you with a grateful heart. எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். Lord, you desire that our life should be a testimonial life. ஜனங்கள் எங்களை பார்க்கிறார்கள். The people are looking at us. எங்களுடைய தோற்றங்களை பார்க்கிறார்கள், எங்கள் உடைகளை பார்க்கிறார்கள். Lord, they are looking at our appearance and our dressing, Lord. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உலகத்தை அல்ல கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். Lord, we and our children should not be the worldly people, but we should serve you, Lord. ஆண்டவரே,
எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ நாங்கள் வஸ்திரத்தை எடுக்கும்போது நாங்கள் கேட்ட சத்தியங்களை மனதிலே வைத்து நேர்த்தியான உடைகள், அழகான உடைகள், எங்கள் சரீரத்தை மறைக்கிற உடைகள், ஆண்டவரே எங்களை பக்தி உள்ளவர்கள் என்று வெளிப்படுத்துகிற உடைகளை தெரிந்தெடுத்து யாருக்கும் இடரல் உண்டாகாதபடி எங்கள் வஸ்திரங்கள் காணப்பட கிருபை தார். Lord, whenever we buy dress for ourselves, our family, our kids, Lord, let us have these things that we have heard in our mind to find it to be appropriate, to be beautiful, that covers our body and that describes us to be godly people and that it may not offend other people, Lord. ஆண்டவரே, Lord, இந்த பொல்லாத இருண்ட உலகத்திலே எங்களை வெளிச்சங்களாக இந்த பூமிக்கு உப்பாக வைத்துக்கொள்ளும். Lord, make us a light and salt in this world which is darkened, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுத்தும். Lord, glorify your name through our life. அநேகர் எங்கள் நற்கிரியைகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். That many may glorify the name of the Lord looking at our good works. அநேகர் ரட்சிப்புக்கு நேராய் எங்கள் வாழ்க்கையை பார்த்து திரும்பி வரட்டும். That many may turn towards salvation looking at our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. Praise the Lord.